நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன மாதவி, இப்ப எதுக்கு எல்லாரையும் அவசரமா கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வர சொல்லிருக்க? பூரா சொல்றேன். ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு சொல்லு. நீங்க கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். புரியலையே. ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இங்க பாரு, வெட்டியே இங்க உட்காந்து அரட்டை அடிச்சோம்னா அவ்வளவுதான். ஏற்கனவே பாஸுக்கும் உனக்கும் நடுவுல பயங்கரமான அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கு. தேவையில்லாம திட்டு வாங்காத. எங்க மேட்டரை விடுப்பா, நாங்க பாத்துக்கிறோம். எங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கே வேற. அது இருக்கட்டும், என்ன விஷயம்னு சொல்லு. என்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைக்கிற? அப்புறம் கான்ஃபரன்ஸ் ஹால்ல உட்காந்து நம்ம கம்பெனியோட வளர்ச்சியை பத்தி பேச போறோம்னு தப்பா நினைச்சிட்டீங்கன்னா? என்ன விளையாட்டு இது? ஒண்ணும் இல்லப்பா, அம்மா இன்னைக்கு பணியாரம் பண்ணாங்க. அதான் உங்க எல்லாருக்கும் குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஹால்ல காக்கா கூட்டம் நிறைய இருக்கு. திறந்தா கொத்திட்டு போயிடுவாங்க. அதான் கான்ஃபரன்ஸ் ஹால்ல வச்சு குடுக்கறேன். யாராவது பார்த்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உங்க பங்குல ஒண்ணு கட் ஆகும், அவ்வளவுதான். Take it guys. இப்ப மட்டும் பாஸ் வந்தாருன்னா பட்டே கிளப்பிடுவாரு. அதெல்லாம் பாஸ் வரமாட்டாரு. ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன். அடி பாவி. ஆமா, அவர் கிளையண்ட் மீட்டிங்ல பிஸியா இருக்காரு. முடிச்சிட்டு வரதுக்குள்ள நாம இந்த பணியாரத்தை கத்தம் பண்ணிடுவோம். ஆமாமா, பாஸ் வரதுக்குள்ள முடிச்சிட்டா நல்லதுதான். அவருக்கு தெரியாம இருக்கிறதே பெட்டர். அவருக்கே தெரியாம இருக்கணும். இதோ பார். இது எதுக்கு? இது பாஸுக்கு. உங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு மட்டும் கொடுக்கலன்னா தப்பாயிடும்ல. அவர்கிட்ட வாங்கி கட்டிக்க போற. சாந்தினி கூல். ஏன் டென்ஷன் ஆற? போன தடவை என்ன திட்டிட்டு சாரின்னு சொல்லி பொக்கே கொடுத்தது யாரு? அவரு தானே. அவரு மாறிட்டாருமா. நான் பணியாரம் கொடுத்தா திட்ட மாட்டாரு. தேங்க்யூன்னு சொல்லுவாரு. போன தடவை நிஜமாவே நீ அவருக்கு பொக்கே கொடுக்கல, அதனால அவரு உனக்கு சாரி சொன்னாரு. இப்ப நீயே நேரடியா பணியாரம் கொடுத்தேன்னு வை, உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவாரு, பாத்துக்கோ. அஸ்வின், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நான் பணியாரம் கொடுத்ததும் தொட்டுக்க சட்னி இல்லையா, கார பணியாரம் தானா, இனிப்பு பணியாரம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. என்னன்னு தெரியல, நீங்க ரெண்டு பேரும் கவுண்டமணி செந்தலா இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கவுண்டமணி கிட்ட அடி வாங்காம தப்பிச்சிட்டனா சந்தோஷம்தான். என்ன நடக்குதுங்க? கான்ஃபரன்ஸ் ரூம் மீட்டிங்க்கு வேணும்னு அட்மினுக்கு ஃபோன் பண்ணா உங்க டீம் தான் மீட்டிங்ல இருக்குன்னு சொல்றாங்க. இங்க என்ன பண்றீங்க? இல்ல கார்த்திக், அது பணியாரம். மாதவி மீட்டிங்க்கு நடுவுல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா இருந்தா வெளியே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கல. அப்படி எனக்கே தெரியாம என்ன மீட்டிங்? இல்ல சார், பணியாரம் சாப்பிடுறதுதான் மீட்டிங்கே. ஓ, பணியாரம் சாப்பிட்டாச்சா? சார், உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சார். ஓ, தேங்க்யூ. கார பணியாரம் சார். அம்மா சூப்பரா பண்ணுவாங்க. காலையில சாப்பிட்டப்போ உங்க ஞாபகம் வந்துச்சு, அதான் உங்களுக்கும் எடுத்துட்டு வந்தேன். தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னியா இல்ல கார சட்னியா? சாரி சார், சட்னி எடுத்துட்டு வர முடியல. கார பணியாரம் மட்டும் தானா இல்ல இனிப்பு பணியாரம் கொண்டு வந்திருக்கியா? இன்னைக்கு கார பணியாரம் தான் சார். நாளைக்கு இனிப்பு பணியாரம் கொண்டு வரேன். வெரி குட். நாளைக்கு மறுநாள் புட்டு கடலைக்கறி கொண்டு வா. அதுக்கு அடுத்த நாள் நல்ல சோறு, மட்டன் மசாலா, அதுக்கப்புறம் மீன் குழம்பு. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? பணியாரத்தை கொடுத்து பாஸ காக்கா பிடிக்கலான்னு பாக்குறியா? இல்ல சார். எல்கேஜி பொண்ணா நீ? வீட்டுல பணியாரம் சுட்டாங்க, காக்கா கடி கடிச்சு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ற. சாரி சார். இந்த டிஃபன் பாக்ஸோட சேர்த்து ஒன்னையும் தூக்கி வெளியே வீசிடுவேன். நீ என்ன லூஸ் மாதிரி நடிக்கிறியா இல்ல நிஜமாவே லூசா? அவன் கம்பெனி அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்காந்து மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடானா அம்மா சுட்ட பணியாரத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிறவங்களுக்குலாம் பரிமாறிட்டு இருக்க. இன்னும் கரெக்டா 2 minutes நான் போயிட்டு கிளைண்டோட வருவேன். இந்த டப்பா கிப்பா எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. ஒழுங்கா ரூம் ஃப்ரெஷ்னர் அடிச்சு பக்காவா இருக்கணும். பணியார வாசனை வந்துச்சு, உன் சீட்டு கிழிஞ்சிடும். இவளுக்கு தான் அறிவில்லைனா நீங்களும் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறீங்களா? அஸ்வின், நீ கூட யோசிக்க மாட்டியா? சாரி கார்த்திக்.
உன்ன மாதிரி ஒரு ஸ்டூப்பிட ஒரு 8ஆம் கிளாஸ் ஒரு தென்னாலி என் லைஃப்லயே பார்த்ததில்ல. ஹாய் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்னாச்சு? பாஸ் நம்ம டீம்ல ஏது பாஸ் கைஸ் எல்லாம் only girls தானே? ஆமால, சாரி கேர்ள்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். நாம உங்களுக்கான முதல் ப்ராஜெக்டை இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். எதுக்கு இப்படி கத்துறீங்க? இல்ல பாஸ், முத தடவை வர்க் பண்ண போறோமே அதான். கிழிஞ்சது போ. நீங்களே என்ன மாட்டி விட்டுறீங்க போல இருக்கு. வேலை இல்லைனாலும் எப்போதுமே நம்ம வேலை செய்யற மாதிரி ஃபீல கொடுத்துட்டே இருக்கணும். புரியுதா? விஷ்ணு, ப்ராஜெக்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சொல்றேன். நான் உங்களுக்குலாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு ஒரு டைப் இருக்குன்னு. இந்த அசைன்மெண்ட்டே அவங்களுக்காக தான். ஒரு சிம்பிள் கேஸ். அவங்க நம்மளோட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. என்ன பாஸ்? சிட்டில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஜுவல்லர்ஸ் கோல்டன் சன் ஜுவல்லர்ஸ். அவங்க நார்மலா கடையில இருந்து கேஷ் எடுத்துட்டு போய் தினம் 2 டைம் டெபாசிட் பண்ணுவாங்க. காலையில இருந்து 3 மணி வரைக்கும் கிடைக்கிற கலெக்ஷனை 3 மணிக்கு எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணுவாங்க. 3 மணில இருந்து கடை மூடுற வரைக்கும் நடக்கிற கலெக்ஷன் ராத்திரி கடையிலே தான் இருக்கும். காலையில கடையை திறந்ததும் ஒரு 9:30க்கு எடுத்துட்டு போய் டெபாசிட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு அச்சே திருதி கடையில செம்ம கலெக்ஷன். ஏறக்குறைய 1 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு 3 மணிக்கு டெபாசிட் பண்றதுக்காக போன ராஜேந்திரன் பேங்க்குக்கு போல. பணத்தையும் டெபாசிட் பண்ணல. ஆல் எஸ்கேப்பா பாஸ்? ஆல் எஸ்கேப் ஆயிட்டான். அவன் என்ன ஆனா எங்க போனான்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தானே பாஸ். அவங்க பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கட்டி வச்சு தோலை உரிச்சாலே சொல்லிட போறாங்க. ஏய், என்ன நீ தெலுங்கு படம் வில்ல ரேஞ்சுக்கு யோசிக்கிற? நம்ம வேலை செய்து ஒரு அனலிஸ்டிக்ஸ் கம்பெனி. ஒரு அனலிஸ்ட் மாதிரி பேசணும். இது ஒரு சாதாரணமான கேஸ். 99% தப்பு பண்றவங்க மாட்டிக்கிறது அவங்களோட மொபைல் போன் மூலமா தான். ஒருத்தரோட மொபைல் ஹிஸ்டரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் அவங்களோட ஃபுல் ஹிஸ்டரி எடுத்த மாதிரி. இந்த கேஸையும் நம்ம மொபைல் ஃபோன் மூலியமா தான் சால்வ் பண்ணி ஆகணும். அவங்களோட கால் ஹிஸ்டரி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க யாரோடலாம் பேசியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். இவன் யாரோடலாம் பேசியிருக்கானோ அவங்க நம்பர்லாம் எடுத்து அவங்க யாரோடலாம் பேசியிருக்காங்கன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். வித்தியாசமான காம்பினேஷன்லாம் நீங்க ஒர்க் பண்ணி பார்க்கணும். we will get the result. நம்ம ஐடி டிபார்ட்மெண்ட்ல சவுந்தர்னு ஒருத்தர் இருக்காரு. he will help you out to extract the data. ஓகே. இந்த வேலை கொஞ்சம் சேலஞ்சிங்கான வேலை தான். சில சமயத்துல ரிசல்ட் நம்ம கெஸ் பண்ற மாதிரி சிம்பிளாவும் இருக்கும். சில சமயம் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சர்ப்ரைசிங்காவும் இருக்கும். கொஞ்சம் உங்க இமேஜினேஷனை தட்டி விடுங்க. ஒரு போலீஸ் மாதிரி யோசிக்காம திருட மாதிரி யோசிச்சு பாருங்க. எதிர்பார்க்காத ரிசல்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கறதுக்கு சில சமயத்துல சிம்பிளா தெரியற கேஸ் போக போக சிக்கலாவும் பெருசாவும் மாறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. கம் அப் வித் தி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சொல்யூஷன்ஸ். டேட்டா எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டேட்டாஸ் தான் கிடைக்கும். கிடைச்ச டேட்டாஸ்களை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ல ஒர்க் அவுட் பண்றோம்ன்றதுல தான் சேலஞ்சே இருக்கு. பார்க்கலாம் உங்க புத்திசாலித்தனம் எவ்வளவு தூரத்துக்கு இதுல அப்ளை ஆகுதுன்னு. என்ன பாஸ் டெஸ்ட் வைக்கிற மாதிரி வைக்கிறீங்க? ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் ஒவ்வொரு டெஸ்ட் தான். அதுல பாஸ் ஆகுறவங்க முன்னாடி போறாங்க, ஃபெயில் ஆகுறவங்க அங்கேயே நிக்கிறாங்க. கொஞ்சம் தனித்தனியா ஒர்க் பண்ணுங்க. பார்க்கலாம் நீங்களாம் பாஸ் ஆகி மேல போறீங்களா இல்ல ஃபெயில் ஆகி அங்கேயே நிக்கிறீங்களான்னு. இல்ல பாஸ், we'll do our best. Yes, boss. குட். நீங்களாம் போய் உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். Okay. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களாம் போய் உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம ஈவினிங் மீட் பண்ணலாம். Okay. ஒன் செகண்ட். இல்ல நீங்களாம் போலாம். நீங்க இருங்க மணி. சொல்லுங்க விஷ்ணு. உட்காருங்க. சொல்லுங்க விஷ்ணு. அப்புறம் மாப்பிள்ளை பாக்குற விஷயம் என்னாச்சு? கிடைச்சானா இல்லையா? இன்னும் இல்ல விஷ்ணு. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கான். அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு. ஓ அப்படியா? சரி, அவனோட கான்டாக்ட்ஸ் கொடுங்க. எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பேச சொல்றேன். இல்ல இல்ல, முதல்ல நீங்க பேசுங்க. உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். பையன் என்ன பண்றான்? டெல்லி பக்கத்துல எங்கேயோ இருக்கான். ரொம்ப ரொம்ப தங்கமான பையன். தம் அடிக்க மாட்டான், தண்ணி அடிக்க மாட்டான்.
பொண்ணுங்க விஷயத்துல ஒழுக்கம்னா அப்படி ஒரு ஒழுக்கம். நான்வெஜ் கூட சாப்பிட மாட்டானா பாருங்களேன். பையன் பிடெக் முடிச்சுட்டு நியூயார்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் இந்த வேலையை தூக்கி போட்டு டெல்லிக்கு வந்துட்டான். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு யோகா பண்றதுல ஆரம்பிச்சு ஈவினிங் ஆபீஸ் வேலையை முடிக்கிற வரைக்கும் பஞ்சுவாலிட்டினா அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி. ரொம்ப ரொம்ப தங்கமான பையன் பேசிக்கிறாங்க. சரி, பையனோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுங்க. சாமி முருகானந்தா, மதியாசிரமம், டெல்லி 28. நீங்க மட்டும் ஓகே சொன்னீங்கன்னா பையனை ஆசிரமத்தை விட்டு உடனே ஓடி வர சொல்லிடலாம். எப்படி வசதி? நீங்க கேக்குற குவாலிட்டிஸ்ல இருக்கிற பசங்க எல்லாம் ஆசிரமத்துல தான் இருப்பாங்க. இல்லனா 50 வருஷத்துக்கு முன்னாடியே வாழ்ந்து செத்து போயிருப்பானுங்க. இல்ல விஷ்ணு, நீங்க வேற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால உங்க கண்ணுக்கு அவங்க எல்லாம் தெரிய மாட்டேங்கிறாங்க. நல்ல பசங்க நம்மள சுத்தியும் இருக்காங்க. ஏன் நம்ம ஆபீஸ்லயும் இருக்கலாம். சீக்கிரமா அதுல ஒருத்தனை செலக்ட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம ஆபீஸ்லயா? நமக்கு தெரியாம யார் அது? இருக்காங்க விஷ்ணு. ஓகே ஓகே, உங்க நம்பிக்கை எதுக்கு நான் எடுக்கணும்? ட்ரை யுவர் பெஸ்ட். தேங்க் யூ. யாரா இருக்கும்? அஸ்வின், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. யாரு? ராகவின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. வரேன்னு சொல்லுங்க. ஓகே அஸ்வின். யார் அஸ்வின்? அவளா? ம். ஏன் யோசிக்கிற? போய் பேசு. யாரு பவி? அதான் அஸ்வின் ஒரு பொண்ண லவ் பண்ணான்னு சொன்னல, அவதான் வந்திருப்பா. அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்ன. அதான் எனக்கும் புரியல. எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? உன்னை கூப்பிட ஆள் வேற அனுப்பணுமா? கொஞ்சம் ஒர்க் இருந்தது. இன்னும் திருந்தவே இல்ல நீ. லைஃப்ல இனிமே கொஞ்சம் ஒர்க் இருந்ததுன்னு சொல்லவே சொல்லாத. உனக்கு எப்பவுமே ஒர்க் மட்டும் தான் இருந்திருக்கு. போன் யூஸ் பண்றியா? ம். வாட்ஸ்அப் பண்ணிருந்தேன், பாத்தியா? ம். அது என்னன்னு படிச்சியா? ம். அப்புறம் ஏன் ரிப்ளை பண்ணல? சொல்லு, அப்புறம் ஏன் ரிப்ளை பண்ணல? பிரேக்கப்னு சண்டை போட்ட 10வது நாள் வீட்டில் சொன்ன மாப்பிள்ளைக்கு ஓகே சொல்லிட்ட. 2 வீக்ஸில் கல்யாணம்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்த. எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு, அதான் ரிப்ளை பண்ணல. கஷ்டமா இருந்ததா? இல்ல அதையே ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் மாதிரி படிச்சுட்டு உன் வேலையில மும்பரம் ஆயிட்டியா? எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி அவசரப்படாத, வேற கல்யாணத்துக்கு ஓகே சொல்லாத, நான் மாறிடுறேன், உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு உனக்கு சொல்ல தோணல? உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட இருந்து ரிப்ளை வரலனதும் தான் நான் என் கல்யாணத்துக்கே ஓகே சொன்னேன். உன்னை லவ் பண்ணதுக்கு ஒரு மரத்தை லவ் பண்ணிருந்தா கூட அது பதிலுக்கு என்ன காதலிச்சிருக்கோம். அன்பா 4 வார்த்தை பேசிருக்கோம். போயும் உன்னை லவ் பண்ண பாரு. You're unfair. என்னையே ராகவி இப்படி கரிச்சு கொட்டுற? நான் என்ன தப்பு பண்ண? தம் அடிச்சனா, தண்ணி அடிச்சனா, கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்தினா, இல்ல உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணனா? அதெல்லாம் பண்ணிருந்தா ஒண்ணு பிரச்சனை இல்லையே. எப்ப பாரு கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா அதுல நான் சந்தோஷப்பட என்ன இருக்கு? வீக்கெண்ட்ஸ்ல அப்பப்போ ஈசிஆர் ரோட்ல போய் நின்னு பாரு. உன்ன மாதிரி வர்க் பண்ற ஒவ்வொருத்தரும் வீக்கெண்ட்ல எவ்வளவு ஹாப்பியா ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு. அதுக்காக ஊர் சுத்தினாதான் லவ்னு சொல்ல வரல. ஆனா காதலிக்காக ஒண்ணுமே பண்ணாத ஜட மாதிரி இருக்கிற ஒன்னெல்லாம் எந்த கேட்டகரியில சேர்த்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. புது ஆபீஸ்ல நல்லா வேலை செய்யறேன்னு பேர் எடுத்திருப்பியே. 58 வயசுக்கு அப்புறம் தான் என்ன காதலிப்ப, என்ன பத்தி நினைப்ப, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேனா? அப்படிப்பட்ட ஒருத்தன் எனக்கு தேவையே இல்ல. பாரு, நல்ல வேலை பாரு. லைஃப்ல எதை இழந்தாலும் பரவாயில்லன்னு உன் வேலையை மட்டும் பாரு. அப்பதான் ஆபீஸ்ல நிறைய போனஸ் தருவாங்க, ப்ரமோஷன் தருவாங்க. அது வச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு. இத்தனை நாளா நான் முக்கியம்ல, வேலைதான் முக்கியம்னு இருந்த உனக்கு
லைஃப் லாங் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் ஏதாவது தரணும்ல. இந்த என்னோட வெட்டிங் இன்விடேஷன். ராகவி அஸ்வின் குமார்னு பிரிண்ட் ஆக வேண்டிய இடத்துல வேற எவன் பேரோ பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இந்த புடி வாங்கிக்கோ. வீக்கெண்ட்ல தான் மேரேஜ் வச்சிருக்கேன். வேலை அதிகமா இருக்கு, லீவ் கிடைக்கலன்னா போய் சொல்ல முடியாது. கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வர. அப்பதான் லைஃப்ல எதை எதை இழந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். வலினா என்னன்னு உனக்கு புரியும். குட் பை. ஏ பவி, பாவம் அஸ்வின், நீ போய் ஏதாவது ஆறுதலா பேசு. அவன் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை பாவம். அப்பவே பசிக்குதுன்னு சொன்னான். என்ன யோசிக்கிற? நீங்களும் வாங்க, போய் பேசலாம். நாம மொத்தமா போய் பேசினா அவனுக்கு சங்கடமா இருக்கும் பவி. முதல்ல நீ போய் பேசு, அப்புறமா நாங்க வரோம். போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி. ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல மது, ஐ அம் ரியலி சாரி. தப்பு என்னோட தாங்க. நீங்க சாரி எல்லாம் கேட்க வேணாம். அப்படி ஒரு மெயில விஸ்வநாதன் சாருக்கு நான் அனுப்பிடக்கூடாது. இல்ல மது. இல்லைங்க, நீங்க என்கிட்ட சொன்னப்பவே நான் எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் சரியா வராது, மெயில் அனுப்புற அளவுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆமா மது, நீ ஏன் சொல்லல? சொல்லியிருக்கலாம்ல. ஏன் பிரச்சனையா தாங்க, ஓப்பனா எதையும் சொல்ல மாட்டேன்னா. என்ன சொல்ற? அது அப்படிதாங்க, சின்ன வயசுல இருந்தே பழகிருச்சு. சாரி மது, நான் திட்டினது தப்பு தான். என் மேல கோவப்படாத ப்ளீஸ். சேச்சா, நீங்க திட்டினதுல எல்லாம் எனக்கு கோபம் இல்லைங்க. வந்த 4 நாள்லயே இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்ற வருத்தம் தான் எனக்கு. நான் கொஞ்சம் அப்படிதாங்க, யார் யாருக்கோ பயந்து பயந்து அப்படியே பழகி போச்சு. அதனால தான் எதுக்கு வம்புன்ட்டு வேலையை தூக்கி போட்டு போயிட்டேன். சத்தியமா உங்களை கஷ்டப்படுத்தணுன்ட்டோ உங்களை மாட்டி ஒன்றுன்ட்டெல்லாம் நான் இதை பண்ணலைங்க. நம்மளால பிரச்சனை ஆயிடுச்சு, போயிடுவோமேன்ட்டு தாங்க போயிட்டேன். நிஜமா எனக்கு உங்கள் மேலே கோவம் வரத்தெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஃப்ரீயாக உங்கள் வேலையை பாருங்க, என்னை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. என்னங்க அப்படி பார்க்குறீங்க? மது, நிஜமாவே நீ என்ன தப்பா நினைக்கலையா? ஏங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நான் என் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கேங்க. நான் கண்ட கனவு எதுவுமே பழிச்சதில்லை, நான் ஆசைப்பட்டது எதுவுமே நடந்ததில்லை. எல்லாம் பழகி போச்சுங்க. நம்மளுக்கு எப்போ கஷ்டம் ஜாஸ்தி ஆகுதோ அப்போ தான் உலகம்னா என்னன்னு புரியும். நம்ம என்ன தான் தலைகளாக நின்னாலும் நடக்கிறதாங்க நடக்கும். இங்கே பாருங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை. அது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளோதான். ஏங்க, நீங்கள் இதை விடுங்க, ஃபீல் பண்ணாமல் உங்கள் வேலையை பாருங்க. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. சத்தியமா சொல்றேன், இப்போதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ நல்ல மனுஷனை கஷ்டப்படுத்திட்டேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏங்க, நான் இவ்வளோ தூரம் சொல்லிமாங்க உங்களுக்கு வருத்தமா இருக்கு? இல்ல, எனக்கு புத்தி வந்த மாதிரி இருக்கு. ஏங்க, என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்ல மது, என் வேலையை உங்களை செய்ய சொன்னது முதல் தப்பு. அதை விட பெரிய தப்பு நீங்க அதை சரியா பண்ணலன்னு உங்ககிட்ட கோவப்பட்டது. ஏங்க விடுங்க. இல்ல மது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐ அம் ரியலி சாரி மது. இது பாருங்க, நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கே வர மாட்டேன்.
அப்படிலாம் சொல்லாத. நீ என்னோட சாரியை அக்செப்ட் பண்ணிக்க. ஏங்க நீங்க தப்பே பண்ணலன்றேன், எப்படிங்க சாரி அக்செப்ட் பண்றது? அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நானும் ஒத்துக்க மாட்டேன். அப்ப நான் ராஜிக்கிட்டே நியாயம் கேட்கிறேன். ஏங்க இதெல்லாம் போய் மேம்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? அப்போ ஒழுங்கா ஏத்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ணணும்? என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. இது வேலைக்காவாதுன்னு நினைக்கிறேன். உன் மேம் கிட்ட போக வேண்டியதுதான். ப்ளீஸ் மது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மது. மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. சரிங்க, அப்படியே வச்சுக்கோங்க. என்ன வச்சுக்கிறது? அதாங்க நீங்க சொன்னதை செஞ்சுட்டேன்னு நினச்சிக்கோங்க. என்ன செஞ்ச? இப்போ நீங்க கேட்டீங்களேங்க அத. நான் என்ன கேட்டேன்? ஏங்க முடியலைங்க, இதை இப்படியே விட்டுலாங்க. முடியவே முடியாது. அத நீ உன் வாயால சொல்ற வரைக்கும் நான் உன்னை விடவே மாட்டேன். சொல்லு. சரிங்க, நான் உங்களை மன்னிச்சிட்டேங்க. அது பா, ஒரு சின்ன வார்த்தை, அத சொல்றதுக்கு எவ்வளவு யோசிக்கிற? அதான் சொல்ல வச்சிட்டீங்களே, அப்புறம் என்ன? மது, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த மாதிரி சண்டையில ஆரம்பிக்கிற உறவு ரொம்ப நாள் தொடரும்னு சொல்லுவாங்க. அப்படியா? நல்ல விஷயம் தானங்க. இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னது? நான் உனக்கு ஒரு gift தர போறேன். இந்தா. ஏங்க இதெல்லாம் வேணாங்க. மது, திரும்பவும் என்னால முதல்ல இருந்து கெஞ்சிட்டு இருக்க முடியாது. இது உனக்காக வாங்கிட்டு வந்தது. வேணான்னு சொல்லாம வாங்கிக்கோ. புடி. தேங்க்ஸ்ங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, நீ வாங்கினதே பெரிய விஷயம். மது, நான் போய் உன் மேம பார்த்து நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். வரேன்.